Hi friends, welcome. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. அதே சமயத்தில் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. அது உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 என்ன மாதிரி கண்டிஷனில் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு நேற்று உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீடியோ போய் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக புரியும். ஆல்மோஸ்ட் நான் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்களுக்கு ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு நீங்களும் வேணுமா தான் ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. நம்ம அதை பற்றி தான் அந்த எபிசோட் கண்டினியூ பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்கீங்க. ஓகே, நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் உங்கள்கிட்ட, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதேக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருந்தாலும் கண்டினியூஷன் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய பை சேல் வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா, அது மூலியமாகவே இப்போ நான் ஷேர் பண்ணுறதும் நீங்கள் ஸ்டடி பண்ணுறதும் ரெண்டு மேட்சிங் ஆச்சுன்னா கண்டினியூஷன் பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் வெபினார் கொடுத்து கற்றுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பணம் இல்லை சார், என்கிட்ட அவ்வளோ வசதியெலாம் கிடையாது, என்கிட்ட வெபினார் கற்றுக்கிற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா மந்த்லி 1000 rupees பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய பை செல் வியூஸை நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா டவுட் கேட்கலாம். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்கலாம் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் நீங்கள் 1000 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் டவுட் கேட்க முடியாது. ஜஸ்ட் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் லைவில் பார்த்துக்கலாம். நான் சென்ட் பண்ணிட்டு நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். ஒருவேளை வெபினாராக அட்டன் பண்ண முடியாதனால மந்த்லி 1000 rupees பே பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இது 4த்தில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் என்னுடைய பை சேல் வியூஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, சும்மா லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுறேன் சொல்லிங்களே, என்ன சென்ட் பண்ணுறீங்க அதை சொல்லிவிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாங்க ஃபஸ்ட் அதையும் பார்த்துலாம் ஒரு டைம் என்ன அப்படின்றத. இது இந்த லைவ் மார்க்கெட் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இல்லைங்களா, இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட் என்னென்ன சென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இது அதானி டிரான்ஸ்மிஷன் ஒரு அப்சைடு மூவ்க்கான வெயிட்டிங்கில் இருக்குன்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பேடிஎம் லோ சைடு வியூ இருக்குது. ஆனால் பேடிஎம் இன்னும் லோ சைடு வரல இன்றைக்கி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஏயு ஸ்மால் பேங்க் ஒரு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா பையிங்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ பையிங் சைடு வியூ வந்தது. இது மாதிரி உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ பார்த்தா லாரஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அப்பர் சைடு மூவ் வருது. இது மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ எவ்வளோ மூமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட 3 points. 600 ரூபாய் இருக்கிறது 3 ரூபா வச்சு ஓகே, கிட்டத்தட்ட 1/2% போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் ஒரு ஜோனில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. பி கேர்ஃபுல் திஸ் ஏரியா, இந்த ஏரியாவில் இருக்க சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஏயு பேங்க் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பை சைடு மூமெண்டம் கொடுத்துச்சு. 1239 அபோவ் பையிங் சைடு போயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் எந்த அளவுக்கு போயிருக்குது, என்னென்ன மாதிரி பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ரெடியூஸ் எஸ்எல், கிட்டத்தட்ட எஸ்எல் குறைச்சிக்கலாம் அந்த இடத்துல. இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லி இது மாதிரி அப்டேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில பேங்க் இது மாதிரி சென்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, இதோட கட் பண்ணிவிட்டுனா நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு இது மாதிரி கண்டினியூவாக வராது. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால உங்களுக்கு பேக் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெடியூஸ் வெரி ஸ்மால் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல் ரொம்ப கம்மி பண்ணிவிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்து பாருங்கள். அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது ஏன்னா வால்யூம் இல்லாமல் அந்த இடத்துல நமக்கு என்ன வேலை, ஒன்று சைட்வேஸில் போகுது, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது. ஸோ அங்கே என்ன வேலை அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது பாருங்கள், முக்கியமான விஷயம். பேங்க் நிஃப்டி லோ சைடு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் எரோ மார்க் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு சிம்பிள் சார் ஒன்றும் பெரிய இதுவும் கிடையாது. என்ன அப்படின்னா கட் ஆகிட்டு எதில் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக ஒரு நல்ல ஒரு பிரேக் டவுன். ரீசன் பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போது பேங்க் நிஃப்டின்னு உங்களுக்கு கட் ஆகிட்டு கீழே வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. லாஜிக் என்ன அப்படின்னா ஜென்ரலாகவே எல்லோரும் இந்த கேப் ரீஃபில் பண்ண போவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பையிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அவங்களுடைய எஸ்எல்லாம் எந்தெந்த லெவல் லோ போட்டுருவோம், எல்லா லெவலும் ப்ரைஸ் ட்ரிகர் ஆகும். ஸோ நாம் என்ன பண்ணணும்னா அவங்க ஜென்ரலாக திங்கிங் மாற்றுங்க. இப்போ இந்த மாதிரி கேப் ரீஃபில் பண்ண போகும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்காங்க, அவங்களோட திங்கிங் மாற்றுங்க. சப்போஸ் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு நம்ம சேல் பண்ணலான்ற மைண்ட் செட்டுக்கு வரணும். ஓகேங்களா? சப்போஸ் ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா 2 லைனுக்குன்னா உங்களுக்கு இந்த லைன் கட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக வரும் அப்படின்ற மைண்ட் செட் டெவலப் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணல, ஆனால் இந்த 2 லோ ஹையை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதுதான் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல்னு சொல்கிறது. இதுன்னு இல்லை, உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். புதுசாக வந்தவங்க என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு இது மாதிரி பண்ணி உங்களுக்கு அதில் அப்டேட்டும் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா? இதை தான் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஈஸியாக கற்றுக்கலாம்.
வெபினாரில் நீங்கள் கற்றுக்க விருப்பப்பட்டீங்கனாலும் உங்களால் முடிஞ்சால் வெபினார் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் கேட்கலாம், சார் வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கு எப்படின்னு வெபினார் பற்றி வீடியோ போட்டுருக்கு பாருங்கள். வெபினார் ஃபீஸ் எவ்வளோ, டீட்டெயில்ஸ் என்ன, நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை நாள் கோர்ஸு, 45 days வந்து கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த எப்படி கோர்ஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்க எல்லாமே வந்து என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வெபினார், மை வெபினார் இருக்கும் பாருங்கள். அதில் நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் அப்புறம் உங்களுடைய லைக்ஸை மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.